கர்த்தரும் மகிமை நிறைந்த தேவனமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து மகிமைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் 119 அதன் 147வது வசனம். அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறேன். இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன் என்று சொல்லுகிறான். பொதுவாக அதிகாலையில் எழுந்து ஒரு மனிதன் உரத்த சத்தத்தோடு சொல்லுகிற ஆசீர்வாதம் கூட சாபமாக எண்ணப்படும் என்று பரிசுத்த வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆனால் இவன் சொல்லுகிறார், இந்த சங்கீதக்காரன் இவர் சொல்லுகிறார், நான் அதிகாலையில் எழுந்து சத்தமிட்டேன். அப்படியானால் ஒரு அமைதியான காலை பொழுதை கூட அவனுடைய வாழ்விலே அமைதியான துவக்கமாய் துவங்கக்கூடாதபடி இருதயத்தை நொறுக்குகிற பாரங்களும் இருதயத்தை நொறுக்குகிற பாடுகளும் அவனை சூழ்ந்திருந்தபடியினாலே அமைதியாய் துவங்க வேண்டிய காலை பொழுது கூட இப்பொழுது சத்தமிட்டு அலறி தேவனை நோக்கி இரக்கத்திற்காக கெஞ்சுகிற ஒரு நிலைமையாக அங்கே மாறிவிட்டது. இதை போன்ற அனுபவத்தில் அவன் சொல்லுகிறான், நம்முடைய வசனத்திற்கு நான் காத்திருக்கிறேன். எதற்காக நான் அப்பா என்று காலையில் எழும்பி சத்தமிடுகிறேன் என்றால், நீர் ஒரு வார்த்தை என்னிடத்தில் சொல்லும்போது என்னுடைய பிரச்சனைகளுக்கு அந்த வார்த்தையை நான் பிடித்து கொண்டு அதனால் நான் ஜெயம் பெறுவேன் என்று அவன் நம்பிக்கையோடு காலையில் எழும்பி சத்தமிடுகிறான். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவப்பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையிலையும் இதை போன்ற ஒரு அனுபவங்கள், யாரிடத்தில் சொல்ல முடியாத அல்லது யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள முடியாத பாரங்கள், துக்கங்கள் இருதயத்தை அமிழ்த்தி ஐயோ என்று கதறுகிற காலை நேரத்திலே கூட நாம் கலங்க வேண்டாம். கர்த்தராகிய தேவ சமூகத்திலே நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்லி அங்கிருந்து நமக்கு வருகிற வார்த்தையை நம்முடைய வாழ்வில் அங்கீகரித்து கொள்ளுவோம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தருடைய சமாதானத்தின் வல்லமையும் ஆசீர்வாதத்தின் மகிமையும் கண்டு கர்த்தருடைய விடுதலையினாலே, அந்த கர்த்தர் தருகிற வார்த்தையினாலே நம்முடைய வாழ்வின் எல்லா பயங்கரங்களும் வெயிலை கண்ட சூரியனை கண்ட பனியைப் போல அப்படி நமக்கு முன்பாக உருகி ஓட ஆரம்பிக்கும். ஆனபடினாலே தைரியமாயிருந்து கர்த்தரிடத்திலே நம்முடைய எல்லா இருதய அபயவங்களையும் நாம் தேவனிடத்தில் செலுத்தி ஜெபிப்போம். அப்பொழுது கர்த்தராகிய தேவன் நம்முடைய காலை கதறுதலை கூட அலட்சியம் பண்ணாதபடி அவர் அதை அங்கீகரித்து அவருடைய வசனத்தை தந்து வசனத்தின் மூலமாய் வருகிற விடுதலை அனுபவிக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. அப்படியே கர்த்தர் ஒவ்வொருவரையும் வசனத்தின்படி விடுதலை தந்து ஆசீர்வதிக்க நானும் ஜெபிக்கிறேன். ஜெபிப்போமா? அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரப்பா. ஒரு சங்கீதக்காரன் சொல்லுகிறான், காலை நேரத்திலே அமைதியான காலை பொழுதை அன்றைய சமூகத்திலிருந்து அமைதியோடு துவங்க வேண்டிய நான் இப்பொழுது என்னுடைய நான் சந்திக்கிற சூழ்நிலைகளுடைய தாக்கம் அதிகாலையில் எழுந்து சத்தமிட்டு அழுகிற நிலைக்கு நேரம் என்னை கொண்டு விடுகிறது. ஆனாலும் அந்த துக்கமான துயரமான அந்த பாடுகள் நடுவிலும் கர்த்தர் எனக்கு காலை நேரத்தில் ஒரு வார்த்தை சொல்லி என்னை தைரியப்படுத்துவார் என்றால், நான் அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு எனக்கு எதிரானவைகளை என் பாதங்கள் கீழ்ப்படுத்தி ஜெயமெடுப்பேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி கர்த்தருடைய சமூகத்தில் அங்கே கர்த்தரை பற்றி கொள்ளுகிறேன். அப்பா, உடைய வசனத்தை எனக்கு தாரும். வாழ்வை விடுதலை தந்து மகிமைப்படுத்தும். எல்லா நெருக்கத்தை நின்று விடுதலையாக்கி கர்த்தருக்கு களி கூர்ந்து மகிழ ஆவியானவரே உதவி செய்யும், மகிமைப்படுத்தும், காத்துக்கொள்ளும். கிருபையும் சமாதானம் நிலை பெற்றுங்க ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
ஆமேன், ஆமேன்.